ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷா ஒர்க் சேனல். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் மண்டையை பொழந்துட்டு நிற்கிது. அந்த வெயில் நைட்டு டைமில் நம்மளை படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய 2-3 ட்ரிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 2 கொட்டாங்குச்சி போட்டுக்கலாம். இந்த கொட்டாங்குச்சி அதில் வச்சு அந்த கொட்டாங்குச்சி நம்புகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நம்புகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதே போல் அந்த பவுல்லையும் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த கொட்டாங்குச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் விடுற தண்ணியை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த கொட்டாங்குச்சி இதில் யூஸ் பண்ணுறது. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் 4 to 5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக மாறிடும். அந்த ஐஸ் கட்டி தான் நமக்கு ஏசி மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது. வாங்க நம்ம வீட்டு ஃப்ரீசரில் வச்சு விடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அது ஐஸ் கட்டியாக மாறிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஐஸ் கட்டியாக மாறினதுக்கப்புறம் நம்ம வீட்டு பெட்ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம படுக்கிற பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டூல் மேலே இந்த ஐஸ் கட்டியை வைக்கும்போது அதுலேருந்து தண்ணி வடிஞ்சு வரும். அதனால் அந்த தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மேட் போட்டு விடுறோம். அந்த மாதிரி மேட்டோ அல்லது டவல் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டூல் மேலே வச்சுட்டு ஃபேன் போட்டு விடுங்க. அப்போ அதுலேருந்து காற்று ஜில்லுன்னு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம். இதை போட்டு விட்டுட்டு ஃபேன் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வெளியே வந்துடுங்க. கதவை சாத்திட்டு திரும்ப போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்களே அதனோட காற்றை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஜில்னஸ் ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு டிப்ஸ்க்கு போகலாம். இந்த மாதிரி அகலமான ஒரு டப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொரோனா டைமில் எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எல்லாம் பண்ணி தான் அந்த கொரோனா நாளில் ஏன்னா கதவை அடைச்சே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா? அந்த டைமெல்லாம் நாங்கள் இந்த ட்ரிக்ஸை தான், அவ்வளோ ஹீட் இருக்கும் வீட்டில். அந்த டைமுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வேறு வழியே இல்லை. அப்போல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். அதனால தான் சரி நம்ம வீடியோவாக பண்ணும்போது மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தீந்து போன டிட்டர்ஜென்ட் லிக்யூட் கவர் இருக்கும் இல்லையா? அந்த கவர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வாட்டர் பாட்டில் மூலிமா தண்ணி அதில் விடுங்க. நான் டேப்லேயே அப்படியே பிடிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி தண்ணியெல்லாம் கீழே போகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி அதில் தண்ணி நான் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கவர் ஃபுல்லாக நம்புகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் அப்படியே இதையும் ஃப்ரீசரில் வச்சு விடுங்க. வச்சு விட்டு இதுவும் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஆகும். இது ஐஸ் கட்டியாக மாறுறதுக்கு. இதுலேயும் நல்ல ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் இருக்குது. வாங்க அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொண்டு போய் நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். வச்சு விட்டுட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நான் அதை திரும்ப எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு திரும்ப நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால நம்ம வீடு ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஜில்னஸ் பரவுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 4 to 5 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அந்த இதை எடுத்துகிட்டு போய் அந்த டப்பில் நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா? அந்த டப்பில் இதை போட்டு விட போகிறேன். போட்டு விட்டுட்டு அதை கொண்டு போய் ஃபேனுக்கு கீழே முன்ன சொன்ன அதே ட்ரிக்ஸ் தான். நம்ம பெட்டுக்கு பக்கத்தில் ஃபேனுக்கு நேராக வச்சு விட்டு இதை அப்படியே போட்டு விட்டுறலாம். அந்த தண்ணிக்கு இது கரையாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். நமக்கு காற்று நல்லா சில்னஸை கொடுக்கும். இதில் இருக்கிற ஐஸ் கட்டி மூலயமா அந்த தண்ணியும் ஜில்லுன்னு ஆகும். அது ஃபேன் பட பட நமக்கு ஜில்லான ஒரு காற்றை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கம்ஃபோர்ட்டை வச்சு நம்ம ஒரு ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீடை சில்னஸாக எப்படி வச்சுக்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸ் தான். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்ஃபோர்ட்லேருந்து வர வாசனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வீடு ஜில்லுன்னு இருக்கும்போது ஒரு துர்நாற்றம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கம்ஃபோர்ட் நம்ம ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த டப்பில்
தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கம்ஃபோர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபுல்லாக அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி. தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு உங்ககிட்ட எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அதில் போட்டு விட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப் இருந்தாலும் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கூட எடுத்துகிட்டு வந்து தனியாக எதுலையாவது நீங்கள் வச்சுருப்பீங்க, பவுலில், இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்களில் கூட சில பேர் வச்சுருப்போம். அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட இதில் போட்டு விட்டுக்கலாம். அப்படி அதில் அந்த ஐஸ் கட்டியெல்லாம் அந்த தண்ணியில் போடும்போது அதிலிருந்து வர ஒரு ஜில்லான காற்று வந்து உங்கள் வீடு ஃபுல்லாக பரவறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணியில் இப்போ நம்ம ஒரு டவல் எடுத்துக்கலாம். அந்த டவலை எடுத்து இந்த தண்ணியில் ஃபுல்லாக முக்கி எடுத்துக்கணும். அப்படி முக்கி எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் வந்து ஜன்னல் மேலே கூட நீங்கள் வச்சு அதை அப்படியே காய விட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து காற்று, வெளி காற்று மூலியமா அந்த டவலில் பட்டு நமக்கு வந்து உள்ள ஜில்லுன்னு காற்று கிடைக்கும். இல்லைனாலும் அப்படி ஜன்னல் ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த டப்பு மேலேயே அப்படியே இந்த டவலை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பாருங்கள். இதிலிருந்து நமக்கு ஃபேன் காற்று படப்பட அந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஜில்னஸ் வந்து இந்த துண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்துட்டு ஜில்னஸ் பரவிக்கிட்டே தான் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். வேணால் இதையும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புரியுதா இந்த கம்ஃபர்ட் வந்து எதுக்காக நான் இதில் ஆட் பண்ணேன் அப்படின்னு? ஏன்னா ஈர டவல் நம்ம வீட்டில் காயும் போது அந்த ஈரத்தன்மை நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் கொடுக்கும். அந்த பேட் ஸ்மெல்லுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கம்ஃபர்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இதை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க 3 ட்ரிக்ஸுமே எங்கள் வீட்டில் டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் நான் மறந்தாலும் என் பிள்ளைங்க இதை மறக்கிறதே கிடையாது. அவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏசி இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.